ஹாய், அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் இன்னைக்கு தமிழக முதல்வராக பதவியேற்றிருக்க திரு விஜய் அவர்கள் தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களை, வைகோ அவர்களை, சீமான் அவர்களை, அன்புமணி ராமதாஸ் அவர்களை எல்லாரையும் போய் சந்திச்சிருக்காப்புல. அவங்க தலைவர்கள் இப்போ சந்திக்க வர டைம் கேட்டாக்க ஒரு முதல்வராக பதவியேற்ற ஒரு ஆள் வரேன்னு சொன்னாக்க ரொம்ப இதாக போக வேணாமே அப்படின்னு நாகரிகம் கருதி சரின்னு ஒத்துக்கிட்டு போய் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு தொண்டனா, ஒரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டனா நம்மளால் அதை ரசிக்க முடியலை. தலைவரை மேடையில் எந்த அளவுக்கு பேச முடியுமோ, எந்த அளவுக்கு நாகரிகத்தை தொலைச்சி பேச முடியுமோ, ஒரு முதல்வராக இருக்கிறால அரசியல் விமர்சனம் வேற, விமர்சனத்தை தாண்டி ஸ்டாலின் அங்கிள்னு ஸ்டாலின் சார்னு ரொம்ப இலக்காரமாக பேசின ஒருத்தர் இன்னைக்கு அவர் முதல்வர், அது வேற விஷயம். ஆனால் அவர் தலைவரை பார்த்ததையோ, தலைவர் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு பேசிக்கிட்டு இருந்ததையோ நம்மளால் ரசிக்க முடியலை. உங்கள் தலைவர் டைம் கேட்டதுனால பார்க்குறேன்னு சொல்லையில் அவங்க தவிர்க்க முடியாது. ஆனால் தொண்டனாக இருக்கிற கீழே இருந்து பார்க்குற இதை நமக்கு அந்த ஃபோட்டோவையோ வீடியோவையோ பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதுதான் அந்த மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. நம்ம ஏற்கனவே ஆட்சியை தவற விட்டு இருக்கோம். ஒரு நல்ல முதல்வராக தலைவர் நல்ல முதல்வராக இருந்தார், நல்லது செஞ்சாங்க, எல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கையில் தோற்கடிச்சிருக்காங்க. அப்படிங்கையில் அதுலேருந்து மீண்டு வரலை. அதை மீறி இன்னைக்கு விஜய் போய் பார்த்து அதை ஒன்றா இருக்கிற அந்த ஃபோட்டோவையோ அந்த வீடியோவை பார்க்கையில் இன்னும் நமக்கு வருத்தம் கூடத்தான் செய்யுது. தலைவர் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு தோணுதான, தவிர்க்க முடியாதவங்க இந்த சந்திப்பை தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு மனசுக்கு தோணுது. அதில் தவிர்க்க முடியாதுன்னு தெரியும். வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க. இது வேறு ஏதாச்சும் இந்த சந்திப்பெல்லாம் வேறு ஒரு அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் நாடகத்துக்காக சந்திச்சிருக்கலாம். இருந்தாலும் மனசு பொறுக்கலை. அதனால இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.